வணக்கம். போன கொஞ்ச நாளா ஆன்லைன்ல ரூ. 500 நோட்டை பத்தி ஒரு செய்தி பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அதனால வந்திருக்கிற குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணி உண்மை என்னன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கே நேரா போயிடலாம். உண்மையிலேயே ரூ. 500 நோட்டு செல்லாலா? என்னதான் ஆச்சு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது முழுக்க முழுக்க பொய். சமூக வலைதளங்கள்ல பரவற இந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நீங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு ரூ. 500 நோட்டும் செல்லுபடியாகும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ இந்த வதந்தி எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க இதை இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ரூ. 500 நோட்டு செல்லாது, ஏடிஎம்ல கூட கிடைக்காதுன்னு வதந்திகளை பரப்புறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ரூ. 500 நோட்டு தொடர்ந்து சட்டப்பூர்வமான பணமாவே இருக்கு. ரிசர்வ் வங்கியோ இல்ல தேர்தல் ஆணையமோ அப்படி எந்த ஒரு தடையும் விதிக்கல. சட்டப்பூர்வமான பணம், அதாவது லீகல் டெண்டர்னா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். ஒரு பணத்தை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கு. அதனால அதை யாருமே வாங்க மறுக்க முடியாது. ரூ. 500 நோட்டு அப்படிப்பட்டதுதான்னு இந்திய ரிசர்வ் வங்கியும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி திரும்பவும் உறுதியா சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஏன் இந்த வதந்தி இப்போ பரவுதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் இப்போ தேர்தல் நேரம் இல்லையா? அதனால அமலுக்கு வந்திருக்கிற கடுமையான பண பரிவர்த்தனை கண்காணிப்பு விதிகள் தான். இந்த குழப்பத்துக்கே மூல காரணம் இதுதான். நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரூ. 500 நோட்டுக்காக கொண்டு வந்த புது விதி கிடையாது. வாக்காளர்களுக்கு பணம் போறதை தடுக்கவும், தேர்தல் செலவுகளை கண்காணிக்கவும் தான் இந்த நடைமுறை. ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கணும்னு ஒவ்வொரு தேர்தலையும் இதை செய்றாங்க. சரி, அப்போ இப்போ நடைமுறையில் இருக்கிற குறிப்பிட்ட பண வரம்புகள், அதாவது கேஷ் லிமிட்ஸ் என்ன? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நீங்க 50,000 ரூபாய்க்கு மேல கையில ரொக்கமா எடுத்துட்டு போகும்போது அந்த பணத்துக்கு ஆதாரம், அதாவது பேங்க் பாஸ்புக் இல்லனா ஏடிஎம் ஸ்லிப் மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லனா தேர்தல் பறக்கும் படையினர் அதை பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. ஒருவேளை கல்யாணம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்ல பிசினஸ் மாதிரி முக்கியமான தேவைக்காக நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போனீங்கன்னா அது எதுக்கான செலவுன்னு நிரூபிக்கிற ஆதாரத்தையும் மற்ற டாக்குமெண்ட்ஸையும் கண்டிப்பா கையில வச்சிருக்கணும். இப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்க பேங்க்ல ஒரே டிரான்சாக்ஷன்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் எடுத்தாலும் சரி, டெபாசிட் பண்ணாலும் சரி, அந்த தகவல் ஆட்டோமேட்டிக்கா தேர்தல் ஆணையத்துக்கும் வருமான வரித்துறைக்கும் போயிடும். வாங்க இந்த விதிகளை சுருக்கமா பார்த்துடலாம். நீங்க பொதுவா பயணம் செய்யும்போது 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கம் இருந்தா அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும். பேங்க்ல 10 லட்சத்துக்கு மேல பரிவர்த்தனை செஞ்சா அது அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படும். அதுவே கல்யாணம் மாதிரி பெரிய செலவுகளுக்கு 5 லட்சத்துக்கு மேல பணம் இருந்தா அதுக்கு முறையான ஆதாரம் கையில இருக்கணும். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க நடைமுறையில என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல ரூ. 500 நோட்டு 100% செல்லுபடியாகும். ரெண்டாவது, அந்த கேஷ் லிமிட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 50,000, 5 லட்சம், 10 லட்சம். 50,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போனா டாக்குமெண்ட்ஸ் அவசியம். கடைசியா, சில சமயம் பேங்க்ல 100, 200 நோட்டுகளா கொடுக்கறது சில்லறை தட்டுப்பாட்டை தவிர்க்கிறதுக்கு தானே தவிர ரூ. 500 நோட்டு பேன் ஆனதால இல்ல. ஆக மொத்தத்துல தேவையில்லாத வதந்திகளை கண்டு பயப்படாம சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க பணத்தை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு சரியான ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. விழிப்புணர்வோட இருங்க, பாதுகாப்பா இருங்க.